குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/4/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 6:59 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 8:51 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:04 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 6:22 வரை பாலவம், பின்பு மாலை 6:59 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் கேட்டை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ சிவபெருமான் காலை பல்லக்கிலும் இரவு வள்ளி நாக வாகனத்திலும் புறப்பாடு. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் ஸ்ரீராம நவமி. சித்திரை மாதத்தில் வளர்பிறை நவமி அன்று ஸ்ரீ ராமர் அவதரித்தார். சில ஆண்டுகளில் இந்த விழா பங்குனி மாதத்திலும் வரும். இந்த ஆண்டு சித்திரை 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை அன்று ஸ்ரீ ராம நவமி கொண்டாடப்படுகிறது. ராம நவமி அன்று விரதம் இருந்து ராமநாமம் உச்சரித்தால் ஸ்ரீ ராமபிரானுடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ராமாயண கதை, ஸ்ரீராமரின் புகழை போற்றும் கதைகளையும் படிப்பதும் கேட்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும். 108 1008 என்கிற கணக்கில் ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும். ஸ்ரீராம நாமத்தை இடைவிடாது ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீராம நவமியினுடைய அமைப்பு திதி என்பது ஏப்ரல் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:23 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3:15 மணிக்கு முடிவடையும். உதய திதியின்படி ஸ்ரீராம நவமியின் புனித திருவிழா முக்கியமாக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்று கொண்டாடப்படும். ஸ்ரீராம நவமியினுடைய யோகமானது மிக முக்கியமான யோகம் ஒன்று உருவாகிறது. அது ரவி யோகமாக இருக்கும். இந்த யோகத்தில் சூரிய பகவானுடைய தாக்கம் உள்ளது. இந்த நேரத்தில் வழிபடுவதால் நோய்கள், தோஷங்கள், துன்பங்கள் நீங்கும். வழிபடக்கூடிய நேரமானது ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:10 முதல் மதியம் 1:43 வரை. ராம நவமியின் அபிஜித் முகூர்த்தம் இருக்காது. விஜய் முகூர்த்தம் மதியம் 2:34 முதல் 3:24 வரை. கோதுளி முகூர்த்தம் மாலை 6:47 மணிக்கு தொடங்கி இரவு 7-9 மணி வரை நடைபெறும்.
இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள், யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள சிறந்த நாள், கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு உகந்த நாள், உபகரண பழுதுகளை சரி செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:59 முதல் 7:47 வரை மேஷ லக்னம். காலை 7:48 முதல் 9:50 வரையில் ரிஷப லக்னம். 9:51 முதல் மதியம் 12:01 வரையில் மிதுன லக்னம். 12:02 முதல் 2:09 வரையில் கடக லக்னம். 2:10 முதல் மாலை 4:11 வரையில் சிம்ம லக்னம். 4:12 முதல் 6:12 வரையில் கன்னி லக்னம். 6:13 முதல் 8:17 வரையில் துலாம் லக்னம். 8:18 முதல் இரவு 10:28 வரையில் விருச்சக லக்னம். 10:29 முதல் 12:36 வரை தனுசு லக்னம். 12:37 முதல் காலை 2:30 வரையில் மகர லக்னம். 2:31 முதல் 4:13 வரையில் கும்ப லக்னம். காலை 4:14 முதல் 5:54 வரையில் மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை வீட்டில் விளக்கேற்றி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 27 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் புதன் பகவானுக்கான பலன்கள் கிடைக்கும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை புதன் பகவான் ஓரை. இரவு 8 முதல் 9 மணி வரை புதன் பகவான் ஓரை. காலை 6 முதல் 7 மணி வரை புதன் பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் மதியம் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஓரை. 4 முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் மாலை 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகனே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஸ்ரீ ராமன் நவமி. புதன்கிழமை என்றாலே பெருமாளுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் பொதுவாக. அதிலும் இன்றைய தினம் புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருப்பதாலும் ஸ்ரீராமன் நவமிக்குண்டான நாளாக அமைவதாலும் ராமன் நாமத்தை அதிக அளவில் சொல்லி உச்சரித்து பாராயணம் செய்வது நல்லது. ஸ்ரீராமன் நவமியினுடைய விசேஷங்களை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமன் நாமத்தை விடாது பாராயணம் செய்பவர்களுக்கு பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். ஸ்ரீராமநாமம் எங்கு ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வருகை என்பது எந்த இடத்தில் ராமநாமம் ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் காணப்படும். இன்றைய நாள் உங்களுடைய கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது குரு பகவான் சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றனர். தடையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள். மேஷராசி அன்பர்களே,
பிள்ளைகளுடைய வழியில் சுப விரயங்கள் ஏற்படலாம். பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க முற்படுவீர்கள். வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் உண்டாகும். மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள். மனநிலையில் ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கால்நடை சார்ந்த வியாபாரத்தில் நாட்டம் ஏற்படும். நட்பு நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். விரயங்கள் உண்டாக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே. தேவையற்ற செலவுகளை குறைக்க முற்படுங்கள். ஒரு சிலர் விலகி செல்லக்கூடிய நிலையும் உண்டு. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் உங்களை சரிப்படுத்திக் கொள்வது அவசியம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். வியாபாரத்தில் சில சலுகைகள் உண்டாக்கும். ஆதாயம் கிடைக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மறைமுகமான சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானோடு இணைந்து நாட்டம் ஏற்படும். நட்பு நிறைந்த நாளாக அமையும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் காண்பீர்கள். கவலைகள் விலகும் நாள். மேஷராசி அன்பர்களை, இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடத்தில் கேத்து பகவானும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். புதன்கிழமை தினம் ஸ்ரீ ராம நவமியினுடைய உற்சவம். ஸ்ரீ ராம நாமத்தை இந்த நாள் பாராயணம் செய்வதால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். கோவிலுக்கு சென்று தீபங்கள் அதிக அளவில் ஏற்றி வந்தாலே போதும். ஏற்றத்தினுடைய நிலையை நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் இருப்பவர்களுடைய சுயரூபங்களை புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக ஈடுபடுவார்கள். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீட்டில் குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் ஆகலம், சில பிரச்சனைகள் தீரும், வருமான வளர்ச்சி எட்டுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை லலிதா பரமேஸ்வரி வழிபாடு சிறந்தது. புதன்கிழமை தினம் ஆர்வம் அதிகரிக்கும், ஆதரவு உண்டாக்கும், மன நிம்மதியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து புதிய செய்திகள் கிடைக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ஆதரவு நிறைந்த நாள், திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் கிட்டும், மறைமுகமான ஆதரவுகள் உண்டாகும், நன்மைகள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனுடைய ஆட்சிக்குட்பட்ட நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான். சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசியின் 2ஆம் வீடு குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும், அன்பு அதிகரிக்கும், ஒற்றுமை உணர்வு மிகுதியாகும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். தூக்கமில்லாமல் இருந்த சில பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் சில மாற்றத்தை உண்டாக்கும். செலவு நிறைந்த நாளாக அமைகிறது மிதுனராசி அன்பர்களே. உங்களுடைய இந்த நாளுக்கான கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்வதற்கு ஸ்ரீராமபிரானை வழிபடுவது சிறப்பு. இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை செய்வதும் ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்து வருவது நல்லது. 108 முறை ஸ்ரீராம ஜெயம் என எழுதி வாருங்கள். உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் முடியுமோ அத்தனை எண்ணிக்கையில் செய்யலாம். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் ஸ்ரீராம நவமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக கேட்டு நீங்கள் செய்தாலே போதும். கிரக ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். உங்கள் ராசிநாதன் புதன் பகவானாக இருப்பதால் ஸ்ரீராம பிரானை வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானோடு இணைவாக அமைகிறார். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். சில உதவிகள் கிடைக்கும். முன்னேற்றத்தை உண்டாக்கும். நன்மைகள் ஏற்படும் நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன். ஓம் தும் துர்கே நமஸ்தே என்று வழிபடுவது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஒத்துழைப்பு மேம்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும்.
பெரியவர்களுடைய செயல்பாடுகளினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பண நெருக்கடிகள் சற்று குறையும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. செலவு நிறைந்த நாளாக இருக்கும். ஆலோசனைகளின் காரணமாக மாற்றம் உண்டாக்கும். உடல் நலம் சார்ந்த மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீராம நவமி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் புனர்பூசம். ஸ்ரீ ராமபிரானுடைய ராசி கடக ராசி. சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கடகராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்கள் வார்த்தைகளில் நிதான போக்கோடு இருப்பது நல்லது. நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும். ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் ஆர்வமில்லாத ஒரு தன்மையான சூழல் ஏற்படலாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வாக இருங்கள். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மறவாமல் இருங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஸ்ரீ ராம நாமத்தை ஜபிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் தியானம் செய்வதாலும் அத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் என எழுதி வரலாம் அல்லது பாராயணம் செய்வது மிக விசேஷம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தினுடைய முழு சாரத்தை படிப்பதற்கான பலன் இந்த 2 வரி ஸ்லோகத்திலேயே அடங்கி இருக்கிறது. ஆக ராம நாமத்தை உச்சரித்து வருவதாலும் விஷ்ணு சகசர நாமத்தை அதிகமாக சொல்ல நேரம் இல்லாதவர்கள் இந்த சுருக்க ஸ்லோகத்தை சொல்லலாம். இப்படி சொல்வதாலும் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஸ்ரீ ராமபிரானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் என்பது. ஆக இந்த நாளில் நீங்கள் வழிபட்டு வர ஸ்ரீ ராமபிரானுடைய ஜாதகத்தை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம். அப்படி செய்வதால் கிரக தோஷங்கள் நீங்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் மறையும். கர்ம வினைகள் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமை என்பது வேண்டும். எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். உங்களுக்கு கிடைப்பதை பத்திரப்படுத்திக் கொள்வதே நல்லது. ஆசை அழிவுக்கு காரணம் என்பார்கள். ஆக ஆசைப்பட்டு சில விஷயங்களை முனைவதாலும் செய்வதாலும் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆக நடக்கக்கூடியதை நல்லவிதமாக ஏற்றுக்கொண்டு முன்னெடுத்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். 8ஆம் வீட்டில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் நீங்கள் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய தன்னிலையை தவற விடாதீர்கள். பலம் என்ன, பலவீனத்தை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. ஆர்வம் இல்லாத ஒரு சில தன்மைகள் இருக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. தச அவதாரங்களில் ராம அவதாரம் 1. உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவானாக இருப்பதாலும் இன்றைய நாள் புதன்கிழமை ஸ்ரீ ராம நவமி நாளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இன்றைய நாள் இருக்கக்கூடிய சில கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய பலன்களில் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இருக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. உரு ஏற திரு ஏறுமாக இந்த நாளில் ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டே வந்தால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெறுவது என்பது உறுதி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியின் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனம், கல்வி, வருமானம் இதை சார்ந்த காரகத்துவம் பெற்றது 2ஆம் வீடு. உங்கள் ராசியினுடைய 12வது வீடு விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம். மனோகாரகன், அவரே தாய்க்குண்டானவர். எண்ணத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், தெளிவற்ற தன்மை உண்டாகலாம். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது அவசியம். பொறுமையான நிதானமான செயல்களில் கடைபிடிப்பது பகைமையை தவிர்க்கும். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருப்பவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கணிக்கக்கூடிய வியூகங்களில் சில குழப்பங்கள் உண்டாகும். மனோகாரகன் சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் சிந்தனையில் தெளிவென்பது இருக்காது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்படும். நினைவு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் பொறுமை நிதானத்தோடு இருப்பது அவசியம். அலுவலக காரியங்களில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் தேவை. பண முதலீடுகள் பற்றி பிறகு யோசித்து செய்யுங்கள். பிறரோடு கருத்துக்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். மகம் நட்சத்திரம் ராசியின் 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பேசக்கூடிய விஷயங்களை கவனித்து பேசுவது நல்லது. வருமானம் சார்ந்த இடர்பாடுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். பணம் தொடர்பாக தேடல் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார். ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதிலேயே ராகு பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆக பூரம் நட்சத்திரக்காரர்களே, செலவுகளை குறைக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்காக, பயனற்ற செயல்பாடுகளுக்காக பணத்தை செலவு செய்யாதீர்கள். வருமானத்தினுடைய போக்கு எதிர்பார்த்தபடி அமையாது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எச்சரிக்கை தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் தந்தைக்குண்டான ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானோடு சூரிய பகவானும் இணைந்தே சஞ்சாரம் செய்கிறார். சோர்வுகள் ஏற்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். அலுவலக சம்பந்தமான வேலைகளில் பலு உண்டாகும். சில வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில்
சில குழப்பங்கள் ஏற்படலாம். சரியாக வியூகங்கள் அமைத்து நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். கவனம் தேவை. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக இருக்க இந்த ஸ்ரீராம நவமி நாளில் ஸ்ரீராம நாமத்தை உச்சரிப்பது, பாராயணம் செய்வது விசேஷம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாள் ஸ்ரீராம நவமி. ஆக கன்னிராசி அன்பர்களே, தச அவதாரங்களில் ஒரு அவதாரமாக திகழக்கூடியவர் ஸ்ரீராமபிரான். அவருக்குண்டான ஜென்ம நட்சத்திர நாள். ஆக இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராம் என அந்த ராம நாமத்தை விடாது உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். அல்லது ஸ்ரீராம ஜெயத்தை 108 முறையோ 1008 முறையோ எழுதலாம். மாலையாக்க தொடுத்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிக்கலாம். எங்கு ராமநாமம் ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி இருப்பார் என்பது ஐதீகம். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாளுக்கான பலன்கள். மனதளவில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தலைமை அதிகாரிகளிடத்தில் மதிப்பு உண்டாக்கும். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், களத்திரஸ்தானத்தில். அதில் 2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். வருமானம் பற்றிய கவலை இல்லை. ஏதாவது ஒரு வகையில் கைக்கு பணம் இருக்கும். பணப்புழக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும். வெற்றி நிறைந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆனந்தம், அற்புதம் இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லதை உண்டாக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானுக்குண்டான அதிபதி சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் செய்வது நல்லது. சிந்தனைகள் பிறக்கும். நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். புதுவிதமான ஆலோசனைகள் பெருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் அம்பிகை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வழிபாடு நல்லது. அறிமுகம் உண்டாக்கும். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். புது நபர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். மதிப்பு உண்டாக்கும். மரியாதை பெருக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். நல்லிணக்கம், நல்ல செய்திகள் உங்களை நாடி வரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். சித்திரை நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவானுடைய வீட்டில். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும். வெற்றி நிறைந்த நாள். நல்ல மதிப்பையும் நல்லிணக்கத்தையும் பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை
மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீராம நவமி. இன்றைய நாள் ஸ்ரீராமபிரானுடைய ஜன்ம நட்சத்திரம். ராமநாமம் உச்சரித்து வந்தால் சுப யோக பலன்களை நீங்கள் பெறலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நேர்மையாக்க சந்திக்கக்கூடியவர்கள். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடும். முயற்சிக்கு உண்டான படி மதிப்பு கிடைக்கும். போட்டிகள் அதிகமாகலாம். தொழில் சார்ந்த போட்டிகள் இருக்கும். மாணவர்கள் நீங்கள் மேற்கல்விக்காக தொடரக்கூடிய விஷயங்களில் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சார்பாக சாதகமான சில சூழ்நிலைகள் அமைய வழிபாடு மேற்கொள்வதே சிறந்த வழி. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நற்சிந்தனை அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சொந்த ஊர் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். நட்பு வட்டாரத்தில் உயர்வு ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ராசியிலிருந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். ஆக சுவாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானும் விரையாதிபதி அயன சயன போகாதிபதியான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். ஆக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். வேலைகளை மிக சரியாக முடிவு செய்ய வேண்டும். பணி சம்பந்தமான சில விஷயங்களை கையாள்வது நல்லது. கவனமாக இருங்கள். நல்லதொரு முடிவுகள் எடுப்பதற்கு தியானம் என்பது மிக மிக தேவை. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. புதன்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மதிப்பு கிடைக்கும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து முடிவெடுக்க வேண்டிய நாள். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ ராம நவமியின் இந்த ஸ்ரீ ராம நவமி நாளில் ராமநாம ஜபத்தை செய்வது, ஜபம் பாராயணம் செய்வது மிக நல்லது. ஸ்ரீ ராமநாமம் எங்கு ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி இருப்பார் என்பது ஐதீகம். வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் கேட்பது மிக நல்லது. கிரக தோஷங்கள், வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்.
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய நாள் பார்க்கும்போது விருச்சக ராசி அன்பர்களே, மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனம் தேவை. வெளியே செல்பவர்கள், வியாபார நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்படுகிறவர்கள் உங்கள் உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியம். புது நபர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக மேன்மை உண்டாகும். மனதில் புதுவிதமான வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் மேம்படும். வியாபாரம் தொடர்பாக சில பயணங்கள் உண்டாகலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும். பொதுவாக நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குரு பார்க்க கோடி நன்மை. ஆக குருவே துணை, குருவருளே திருவருள், குரு கடாட்சம் பரிபூரணம் என்கிற இந்த வார்த்தைகளை, மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வந்தால் குருவருளை நீங்கள் பரிபூரணமாக பெற முடியும். இந்த நாளில் பிரச்சனைகள் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருங்கள். பொன், பொருள், தங்க நகை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியம். அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் வீடு, வண்டி, மனை, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். புது நபர்களால் மேன்மை ஏற்படும். நல்ல சிந்தனை இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். அனுபவங்கள் மிகுதியாகவே இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தச அவதாரங்களில் ஒரு அவதாரமாக திகழக்கூடியவர் ஸ்ரீ ராமபிரான். ஸ்ரீ ராமபிரானுடைய ஜென்ம நட்சத்திரம். இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி. அவர் பிறந்த நட்சத்திரம் நாள். இன்றைய நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். வீட்டில் பானகம் வைத்து படைக்கலாம். வடை பருப்பு செய்து வழிபாடு செய்வது நல்லது. மதிய நேரத்தில் இயலாதவர்களுக்கு நீர், மோர் கொடுங்கள். அதுவே மிகப்பெரிய புண்ணியம். பொதுவாக பார்க்கும் பொழுது நன்மை நிறைந்த நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். பயணங்கள் அதிகரிக்கும். மேன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீராம நவமி. இன்றைய நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியின் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான் விரையாதிபதியும் முயற்சி ஸ்தானத்திற்குண்டான அதிபதி சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போவது நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் இழுபறிகள் ஏற்படலாம். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத சில இடமாற்றங்கள் உண்டாகும். அலுவலக வேலைகளில் கவனமாக இருங்கள்.
வேலை தொடர்பாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் சுமூகமற்ற சூழல் அமையும். எதிர்பார்த்தபடி பணவரவு என்பது கிடைக்காது, தாமதமாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். பேச்சில் எச்சரிக்கை தேவை. தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு கருத்துக்களை பரிமாறுவதில் கவனமாக இருங்கள். எதையும் பொறுமையும் நிதானத்தோடு சிந்தித்து செய்வது, பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லது. விவேகமாக இருந்தால் மட்டுமே இந்த நாள் செய்யக்கூடிய வேலைகளில் சிறப்புகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கால தாமதமான நாளாக இருக்கும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும். பிள்ளைகளிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்களே 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் ஏற்படும். அலுவலக வேலைகளில் கவனமாக இருங்கள். வியாபாரத்தில் சுமூகமற்ற தன்மை இருக்கும். எதையும் யோசித்து செய்தால் நல்லது. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு நல்லது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி, உபய ராசியும் கூட. தனுசு ராசி அன்பர்களே, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது, ஆலோசனைகளை கேட்பது, கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது என்கிற விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் மிக மிக கவனமாக செயல்பட்டால் மட்டுமே சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். மன வருத்தங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது வாக்குஸ்தானம் வருமான பாவகத்தில் சனீஸ்வர பகவான் ராசிநாதனும் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் மகர ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். 5ஆம் வீட்டிற்குண்டான பாவாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு சகோதர ஸ்தானத்தில். 5ஆம் வீடு என்பது குலதெய்வம், காதல், குழந்தை, மனம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய பாவகம். ஆக பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்து வைப்பதால் அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு உயரும், மரியாதை கூடும், அரவணைத்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். 4ஆம் வீடு குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். வீடு, மனை, வண்டி, வாகனம் மாற்றுவது, இது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். புதிதாக வண்டி வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு தனி மதிப்பு உண்டு, மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தை மிக சிறப்பாக கண்ணும் கருத்துமாக நடத்துவீர்கள். சுபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சுகஸ்தானத்தில். திறமைகள் வெளிப்படும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திரமான செயல்பாடுகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. சாத்வீகமான அமைதி நிறைந்த தெய்வத்தை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு சிறப்பு. திருவோண நட்சத்திரக்காரர்கள், உங்க நட்சத்திர அதிபதி ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் கூட்டாளிகளோடு மன நிறைவு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவி புரிதல் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அவட்டன் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். சுபம் நிறைந்த நாள். உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவு உண்டாகும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விதமாக செயல்பாடுகள் சீராக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகும். தலைமை அதிகாரிகளுடைய வழியில் அனுகூலமான சூழல் அமையும். எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தைரியம் வேண்டிய நாள் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராமபிரானுடைய வழிபாடு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசியாக வரக்கூடியது கடக ராசி. ஆக புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீராமபிரான் அவதரித்தார். இன்றைய நாள் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதோடு வீட்டிலேயும் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தை பாராயணம் செய்வது, கேட்பது, படிப்பது மிக விசேஷம். வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம் ஒழித்தால் கிரக தோஷங்கள், வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். பண வரவுக்குண்டான வழி கிடைக்கும். ஸ்ரீராம நாமம் கர்ம வினைகளை குறைக்கக்கூடியது. முன் ஜென்ம வினை, முன்வினை, பழவினை, ஊழ்வினை, தீவினை, அனைத்து விதமான வினைகளையும் களையக்கூடியது. பாவங்களை போக்கக்கூடியது. இந்த கலியுகத்தில் வாழ்வதற்கு கிடைத்த ஒரே அஸ்திரம் ஸ்ரீராம நாமமே. ஆக ராமநாம ஜபம் எந்த இடத்தில் ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமக என்று ஸ்ரீராமரையும் ஸ்ரீ சீதாதேவியையும் ஸ்ரீ லக்ஷ்மணரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் ஒருங்கே இணைத்து வணங்கி வர சுப பலன்கள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், மனம் மகிழ்வாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் சிறப்பு. அவரே உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதியும். 2ஆம் வீட்டில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைவதால் 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனம், வருமானம், ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி சார்ந்த பாவகத்தை கொண்டது. காரகத்துவம் பெற்றதே 2ஆம் வீடு. ஆக சதயம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதால் பெரிய பெரிய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒப்பந்தங்கள் சாதகமாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. நட்சத்திர அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், மேஷ ராசியில். அதிலும் சூரிய பகவானோடு இணைந்து குரு பகவானுடைய சஞ்சாரம். வாய்ப்புகள் அதிகரிக்கும். எண்ணியதை தைரியமாக்க முடித்து காட்டுவீர்கள். எதிர்பாராத வகையில் திடீர் முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும், வருமானம் கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு, மன மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாளுக்கான பலன்களை அறியலாம். ராசிநாதன் குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் 2ஆம் வீட்டில். புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும். அலுவலக வேலைகளில் சில வேலைகள் இழுபறியாக கூட இருக்கும். எழுத்துத்துறை சார்ந்த, இலக்கியம் சார்ந்த துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். உணவு தொடர்பான விஷயங்களில் திருப்தி இல்லாத தன்மை இருக்கும். நிறைவு நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு வாழ்க குவலயம் வாழ்க என்கிற இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே வரலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். குரு பகவான் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். ஆக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உறவினர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் விலகும். ஒரு சில நபர்களால் நன்மைகள் ஏற்படும், ஆதரவு உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். அலுவலக வேலைகளில் கால தாமதங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. தச அவதாரங்களில் ஒரு அவதாரமாக திகழக்கூடியவர் ஸ்ரீ ராமபிரான். ஸ்ரீராம நவமி நாள் புதன்கிழமை தினம் உங்கள் நட்சத்திர அதிபதிக்குண்டான நாளில் வருவது மிக சிறப்பு. பொதுவாக பெருமாளுடைய வழிபாடு, தச அவதார வழிபாடு புதன்கிழமை தினத்தில் செய்வது அவ்வளவு விசேஷம். புதன்கிழமையோடு கூடிய ஸ்ரீராம நவமியும் பெருமாளுடைய அவதாரமாக திகழக்கூடியவர். அவருடைய வழிபாடு முறைகளை மிக ஸ்ரத்தையோடு செய்து வந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி நிறைந்த நாளாக அமையும். மன நிறைவு உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.